வாக்களிப்பதோடு எனது கடமை முடிந்து விட்டது, ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு இருக்கிறது எப்படி தங்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த நாட்டு நலனுக்கும் மிகவும் தீமையானதாக இருக்கின்றது. தீயவர்களால் ஒரு சமுதாயத்தில் தீமைகள் விளைவதில்லை, நல்லவர்கள் வாய்மூடி இருப்பதால் தான் அங்கே தீமைகள் ஏற்படுகின்றன. சிறு சிறு தவறுகள் ஆரம்ப கட்டத்திலே தட்டி கேட்கப்பட்டால் அது பெரும் குற்றங்களாக மாறாது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற இந்த தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதியோர்கள் நலமாய் வாழ என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சிந்திப்பதே இந்த தொடரின் நோக்கம். அந்த வரிசையில் இந்த பதிவில் முதியவர்களுக்கு அரசியல் ஏன் மிகவும் அவசியம், வாக்களிப்பதோடு எனது கடமை முடிந்து விட்டது, ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு இருக்கிறது எப்படி தங்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த நாட்டு நலனுக்கும் மிகவும் தீமையானதாக இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி அலசி ஆராய்வதே இந்த பதிவின் நோக்கம். அதற்கு முன் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்லாமல் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கும் உங்களது நல்ல ஆதரவு தேவை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பூங்காற்று சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது தேர்தல் சீசன். நம்ம எல்லோருமே தேர்தல் களத்தில் நடக்கும் கலைபரங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். எல்லோருடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபீட்லேயும் அரசியல் செய்திகள் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு அரசியல் சார்பு இருக்கும். அதனை ஒட்டியே நாம் யாருக்கு வாக்களிப்பது அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கிறோம். ஆனால் வாக்களிப்பது மட்டுமே ஜனநாயக கடமையாகாது. நாம் தேர்ந்தெடுக்கும் அரசியல்வாதிகள் நமது நலனுக்காகவும் தேசத்தின் நலனுக்காகவும் அயராது பாடுபடுகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா பாரபட்சம் இல்லாமல் நமக்கு கிடைக்கிற பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் சிந்தனைக்கே விட்டுவிடுகிறேன். பல அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு தேர்தல் மட்டுமே தொகுதி பக்கம் வராங்க. நாமளும் திரும்ப திரும்ப அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். இதனோட விளைவு என்ன? ஒரு நாடு எவ்வளவு வளமாக இருக்கிறது, அந்த குடிமக்கள் நலமாக வாழ்கிறார்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்வேறு குறியீடுகள், இண்டெக்ஸ் எனப்படும் குறியீடுகளை பல்வேறு உலக அளவு அமைப்புகள் வெளியிடுகின்றன. ஆண்டுதோறும் அதை தொகுத்து அவங்க வழங்குறாங்க. அதில் நமது நாடு எங்கே நிற்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு நாட்டில் வசிக்கும் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரு குறியீடு. அந்த குறியீட்டில் உலக அளவில் நமது நாடு 118வது இடத்துல இருக்கு. அடுத்ததாக நம்ம எல்லோரும் ஆசையாக விவாதிக்கும் ஒரு சப்ஜெக்ட், அது என்ன அப்படின்னா கரப்ஷன், அதாவது ஊழல். ஊழல் குறியீட்டில் நமது நாடு 95வது இடத்துல இருக்கு. இப்போ பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பட்டினி. அதுவும் நமது நாட்டில் இருக்குங்க. பட்டினி குறியீடில் நமது நாடு 105வது இடத்துல இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு குறியீடுகள் இருக்கின்றன. நீங்கள் இணையத்தில் போய் பார்த்தீங்கனாலே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு முக்கியமாக வேண்டியது ஹெல்த் கேர். நம்ம பூங்காற்றில் கூட அதிக முக்கியத்துவம் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா உடல் நலனுக்கு. இந்த உடல் நலன் ஹெல்த் கேர் இண்டெக்ஸில் இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். குவாலிட்டி அண்ட் ஆக்சஸ் இண்டெக்ஸ், அதாவது தரம் மற்றும் எளிதாக கிடைக்கக்கூடிய குறியீட்டில் நமது நாடு 105வது இடத்துல இருக்குது. மொத்தமே 195 நாடுகளை தான் அவங்க தரம் பிரிக்கிறாங்க. அதில் 105வது இடத்துல இருக்கும். அடுத்ததாக இந்த சுகாதாரத்திற்காக அந்த நாடு செலவழிக்கும் தொகை, அந்த தரவரிசையில் நாம் 154வது இடத்துல இருக்கோம். எவ்வளவு கீழே அதல பாதாளத்தில் இருக்கும் பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலே மிகவும் கவலையளிக்கும் ஒரு குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு 1000 நபருக்கும் ஒரு அரை படுக்கை தான் அவைலபிளாக இருக்குது. அதாவது 0.5 அப்படிங்கிறத 1000க்கு 0.5 அப்படின்ற அளவில் தான் படுக்கைகள் இருக்கின்றன. சமீபத்தில் நகரங்களில் ஏற்பட்டுள்ள பணப்புழக்கத்தால் நாம் எல்லோருமே செல்வ செழிப்பாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கின்றது. எல்லாத்துக்கிட்டையும் வாகன வசதி இருக்குது, கார் வச்சுருக்காங்க, டூ வீலர் வச்சுருக்காங்க, நிறைய பேர் சொந்தமாக வீடு வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் நமது நாட்டின் உண்மை நிலை இவ்வளவுதான். உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளில் தரம் வரிசைப்படுத்தும் போது நாம் எவ்வளவு கீழே இருக்க பாருங்கள். இதுக்கு எல்லாம் முக்கிய காரணமே அரசியல் தான். தரவரிசையில் நமது நாடு எங்கே நிற்கிது அப்படிங்கிறத முடிவு செய்வதில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் நலன் மிகப்பெரிய பங்களிக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் தான் வாக்களிப்பதோடு எனது கடமை முடிவெடுத்து விட்டது, ஒரு குடிமகனாக எனது கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு நம்ம பெருமிதமாக தேர்தல் நாளோடு நமது வேலையை முடிச்சுக்கிட்டோம்னா நமது நாடு இப்படி தான் மிகவும் பின்தங்கிய நிலையில் தொடர்ந்து இருக்கும். எல்லாவற்றையும் மாண்புமிகு அரசியல்வாதிகள் பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு விட்டு விடுவது
தேச நலனுக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய நலனுக்கும் தீங்கானது. அதெல்லாம் சரிப்பா, எங்களை என்னதான் பண்ண சொல்ற, தனிப்பட்ட ஆளால் இந்த முதுமை காலத்தில் என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஒவ்வொன்றா அலசுவோம். தேர்தல் அரசியல் மட்டுமே அரசியல் அப்படின்னு நினைக்கிறத நம்ம முதல்ல நிறுத்தணும். தேர்தல் அரசியல் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே. அவர்கள்தான் அந்த தேர்தல், அந்த வாக்கு அரசியலை குறி வச்சே இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. தேர்தலில் கூட்டணிகளை அமைப்பார்கள், கூட்டணியாக வென்றெடுப்பார்கள், சட்டமன்றத்துக்கு செல்வார்கள், அதுக்கப்புறம் நம்ம தொகுதி பக்கே வரமாட்டாங்க. ஸோ தேர்தலை ஒட்டி அரசியல் செய்வது அரசியல்வாதிகளுக்கு வேணுமானால் நல்லதாக இருக்கலாம். ஆனால் சாதாரண குடிமகன்களுக்கு தேர்தல் அரசியல் அவ்வளவு நன்மைகளை செய்வதில்லை. நான் எலக்டோரல் பாலிடிக்ஸ் எனப்படும் தேர்தல் இல்லாத காலங்களிலும் தொடர்ந்து நமது உரிமைகளுக்காக நாம் செயல்படுவதுதான் நமது நலவாழ்வை உறுதி செய்யும். பெரும்பாலான முதியவர்கள் சோஷியல் மீடியாவில் வர தகவல்களை படிப்பது, அதனை அப்படியே ஃபார்வர்ட் செய்கிறது அப்படிங்கிறதோட அவங்களோட தேசபக்தியை நிறுத்திக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நமது நாட்டின் முன்னேற்றத்திற்காக முதியவர்கள் பல வழிகளில் கடமையாற்ற முடியும். முதலாவதாக, உங்கள் பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளுடன் உங்களுக்கு ஒரு நேரடி தொடர்பு இருக்க வேண்டும். பல முதியவர்களுக்கு அவர்கள் பகுதியில் உள்ள எம்எல்ஏ, அவர்கள் தொகுதியின் எம்எல்ஏவோட அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்றது கூட தெரியாது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் அங்கே அவங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் போயிருக்கவே மாட்டாங்க. இதே போல தான் உங்கள் வார்டில் உள்ள கவுன்சிலர்கிட்டையும் உங்களுக்கு எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை. அதனால் முதியவர்கள், குறிப்பாக இளைஞர்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அவங்க வேலைக்கு போகணும், படிக்க போகணும், குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லி நிறைய இருக்குது. ஆனால் முதியவர்கள் கையில் நிறைய நேரம் இருக்குது இல்லைங்களா? அந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் பகுதியில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகளுடன் நீங்கள் நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும். இது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சென்னையில் உள்ள நங்கநல்லூர் பகுதி, அங்கே உள்ள முதியோர் கூட்டமைப்பு தினம் அந்த பகுதியில் உள்ள வார்டு மெம்பர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, அந்த வார்டு கவுன்சிலர்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பேசிகிட்டு இருக்காங்க. தினம் நேரடி தொடர்பு தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நங்கநல்லூர் பகுதிக்கு போனவங்களுக்கே தெரியும், சுத்தம் சுகாதாரத்திற்கு முன்மாதிரியாக அந்த நங்கநல்லூர் பகுதி திகழ்கிறது. எப்படி நமது பகுதியில் உள்ள கவுன்சிலர் அல்லது எம்எல்ஏ உடன் நாம் நேரடி தொடர்பு வச்சு அவங்க கூட ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்தால் நம்மால் என்னவெல்லாம் சாதித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்ததாக, நாம் இப்போ உரையாடி கொண்டிருப்பதே சோஷியல் மீடியா மூலமாக தான் இல்லைங்களா? சோஷியல் மீடியா இன்னைக்கு நீக்கமற எல்லாருடைய வாழ்விலும் இருக்கின்றது. அந்த சோஷியல் மீடியாவை நமது நலவாழ்விற்காக நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். இங்கே சென்னை பகுதியில் தாம்பரமில் நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதியவர் தான், அவரோட குரல்லேருந்து அவர் முதியவர்னு தெரியுது. ஏன்னா அவர் கேமரா முன்னால் காட்டினதே இல்லை. ஒரு ஃபேஸ்புக் பேஜ் நடத்திட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் சொற்ப எண்ணிக்கையில் தான் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, இன்னைக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவரோட ஃபேஸ்புக் பேஜில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய அந்த தாம்பரம் நகராட்சி பகுதியில் ஏதாவது ஆக்கிரமிப்பு ஏற்பட்டிருக்குன்னா, இல்லை சாக்கடைகள் அடைப்பு அல்லது சாக்கடை நீர், கழிவு நீர் அப்படியே ரோட்டுக்கு வந்திருக்குன்னா, இல்லை இந்த மாதிரி பிரச்சனை, மின் ஒயர்கள் வீடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே மின் கம்பிகள் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவர் வீடியோ எடுத்து அந்த பேஜில் போடுறாரு. அதுக்கு உடனடியாக தீர்வுகளும் இப்போ கிடச்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பேஜ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத அதிகாரிகள் தெரிஞ்சுட்டு, எங்கே அதில் இவர் போட்டுருவாரோன்னு சொல்லிட்டு, அல்லது அவர் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அதை போட்டாங்கன்னா உடனடியாக நிவர்த்தி செய்து விடுகிறார்கள். இதுதாங்க பவர் ஆஃப் மீடியா. சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட்டிங்கன்னா உடனடியாக அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். நம்ம எல்லோருமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தான் இருக்கோம். அந்த சோஷியல் மீடியாவை நமது நலவாழ்விற்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒரு பகுதியிலும் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா பேஜுகள் இருந்ததுன்னா நகர நிர்வாகம் எவ்வளவு திறமையாக இருக்கும். அடுத்ததாக, இந்த மாதிரி அங்கொன்னும் இங்கொன்னுமாக நல்ல காரியங்களில் ஈடுபடும் தன்னார்வலர்களை நாம் ஆதரவு கொடுக்க வேண்டும். நிறைய இடங்கள் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது செய்யணும்னு வரக்கூடிய தனிப்பட்ட நபர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறார்கள். இந்த மாதிரியான சமயங்களில் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா, அந்த அச்சுறுத்துபவர்கள் மேலும் மேலும் தைரியம் பெற்று பல்வேறு தீய காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். தீயவர்களால் ஒரு சமுதாயத்தில் தீமைகள் விளைவதில்லை, நல்லவர்கள் வாய்மூடி இருப்பதால் தான் அங்கே தீமைகள் ஏற்படுகின்றன. சிறு சிறு தவறுகள் ஆரம்ப கட்டத்திலே தட்டி கேட்கப்பட்டால் அது பெரும் குற்றங்களாக மாறாது. அதே போல நிறைய பகுதிகளில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பதிப்புகள்லாம் விட்டுருக்கோம். ஏரி குளங்களை மீட்டெடுப்பது, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது அப்படின்னு சொல்லி சிலர் ஒரு அமைப்புகளை உருவாக்கி முடிந்தவரை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அவங்களுடன் நாம் நம்மை இணைத்து கொண்டால் அவங்க செய்கிற அந்த காரியத்தினால நமக்கும் பெனிஃபிட் இருக்கு இல்லைங்களா? இல்லை நம்ம பகுதியில் உள்ள ஒரு குளம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது, பெரும் பகுதி ஆக்கிரமிப்புக்குள்ளாகி இருக்கிறது அப்படின்னும் போது அதை மீட்டெடுக்கணும்னு ஒரு சிறு குழு செயல்பட்டு இருக்கு அப்படின்னா அவங்களோட நம்ம சேர்ந்து நம்ம இது பண்ணால் அவங்க பலம் பெறுவார்கள், அந்த குளம் வளம் பெறும், அதனால் நமக்கு தான் நன்மை. இதுதாங்க நான் எலக்டோரல் பாலிடிக்ஸ் அப்படின்றது. அந்த தேர்தலில் வென்று கோட்டைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு மட்டுமே குறியா இருக்கிறவங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் அவங்க கண்ணுக்கே படாது. ஜெயித்த உடனே அவங்க கோட்டைக்கு போயிடுவாங்க, அப்புறம் திரும்பியே வரமாட்டாங்க. ஆகவே அந்தந்த பகுதியில் உள்ள முதியவர்கள் உங்களது அறிவையும் ஆற்றலையும் இந்த நான் எலக்டோரல் பாலிடிக்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு பகுதியும் சுபிட்சமாகும், அதன் வழியாக நாடே சுபிட்சம் அடையும். இதுக்கு முன்னால் சொன்னேன் இல்லைங்களா, பல்வேறு குறியீடுகளில் நமது நாடு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. 195 நாடுகளில் 150வது இடம் போலவெல்லாம் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் எலக்டோரல் பாலிடிக்ஸில் முதியவர்கள் ஈடுபட்டார்கள் என்றால் அந்த முதல் 10 இடத்தில் நமது நாடும் வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பூங்காற்று சேனலின் நேயர்கள் பெரும்பாலோர் 60 வயதை கடந்த முதியவர்கள். உங்களிடம் உள்ள அபரிதமான ஆற்றலும் அறிவும் நமது நாட்டிற்கு தேவை. தேர்தல் காலத்தில் வாக்களிப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல், தேர்தல் இல்லாத காலங்களில் இந்த 5 வருடம் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த சமயத்தில் நம்ம பகுதியில் நான் எலக்டோரல் பாலிடிக்ஸில் நம்ம ஆக்டிவாக இருந்தோம் அப்படின்னா அதனால் ஏற்படும் நன்மைகள் நமக்கே வந்து சேரும். பூங்காற்று சேனலின் நேயர்கள் பெரும்பாலானோர் 60 வயதை கடந்த முதியவர்கள். உங்ககிட்ட எல்லாம் அபரிதமான ஆற்றலும் அறிவும் இருக்குது, நேரமும் இருக்குது. ஸோ தேர்தல் நேரத்தில் வாக்களிப்பதோடு நமது கடமை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒற்றை விரலை அப்படி காட்டிட்டு இல்லாமல் நான் எலக்டோரல் பாலிடிக்ஸ் அப்படின்ற இந்த பல்வேறு தளங்களில் நீங்கள் தொடர்ந்து இயங்குனீங்கன்னா அப்படின்னா இந்த கரியர் பாலிட்டிஷியன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த தொழில்முறை பாலிட்டிஷியன்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சின்னதாக ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதை பெருசாக விளம்பரப்படுத்துறதுல தான் அவங்க குறியாக இருக்காங்க. அதனால் நமக்கு ஏதாவது நன்மை இருக்கா? நமக்கு வேண்டியதை நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த தேர்தல் இல்லாத சமயத்தில் இருக்கும் நான் எலக்டோரல் பாலிடிக்ஸ் ஒரு மிகச்சிறந்த வழியாகும். நம் நலவாழ்வு நம் கையில். தேர்தலில் வாக்களிப்பதோடு விட்டுவிடாமல் தேர்தல் இல்லாத காலங்களிலும் சீரிய முறையில் செயல்பட்டு நமது நலவாழ்வினை நாம் உறுதி செய்வோம். அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தந்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல டாபிக்குடன் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு.